இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 12-17 முடிய இயேசு கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். அன்பானவர்களே, நண்பனுக்காக ஏன் ஒருத்தன் உயிரை கொடுக்குறான்? நாம் பகைவர்களாக இருக்கும் பொழுது, பாவிகளாக இருக்கும் பொழுது இயேசு நமக்காக உயிரை கொடுத்தார். அதோடு இணைத்து நம்ம ஒப்பிடவே முடியாது நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறார்? நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை. ஏன் ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுப்பான்? தன் மக்களுக்காக ஏன் ஒருத்தன் உயிரை கொடுக்குறான்? அவங்கள நேசிக்கிறான். அந்த நேசத்தை பற்றி ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் அன்பு செய்யுங்களா. அப்படின்னா நம்ம பாவியாக இருக்கும்போது நம்மளை அன்பு செய்திருக்கிறாரு. நம்ம துரோகம் பண்ணும்போது நம்மளை அன்பு செய்திருக்கிறாரு. அவர் விருப்பத்திற்கு எதிராக நடந்த பொழுதெல்லாம் கூட நம்மளை அன்பு செய்திருக்கிறாரு. எந்த அளவுக்கு? உயிரை கொடுக்கும் அளவுக்கு, இரத்தம் சிந்தி சிலுவையில் உயிர் கொடுக்கும் அளவுக்கு. எபிரேயர்ல 13:12 வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை பற்றி அந்த வசனம் குறிப்பிடுகிறது. தன்னுடைய மக்களை தூயோராக்க இயேசு ஊருக்கு வெளியே இரத்தம் சிந்தி சிலுவையில் உயிர் கொடுத்தார். நம்முடைய மக்கள் என்று நாம் யாரை கருதுகிறோம்? அந்த சின்ன குடும்பமா, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதா? அதனால தான் நம்ம கிறிஸ்தவ திருச்சபை வளராம இருக்கு. நம்ம திருச்சபை நல்லா வளரணுங்கிற சுயநலமும் இல்லை, பிறர் கிறிஸ்துவுக்குள்ள வரணும் அப்படிங்கிற பிறர் நலமும் இல்லை. நம்முடைய கேடுகட்ட நிலைமையை பார்த்தீங்களா? நமக்கு விரிவான இதயமே கிடையாது. பேச்சில் ஏகப்பட்டது பேசுகிறோம், விரிவான இதயமே கிடையாது. நம்ம என்ன ஆதாயம் நமக்கு கிடைக்கும்னு பார்க்குறோம். நம்முடைய மக்கள், நம்முடைய திருச்சபை, நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அன்பியத்தை சேர்ந்தவர்கள், அந்த பரந்த மனப்பான்மை ஏன் வரல? இயேசுவுக்கு தன் வழியாக படைக்கப்பட்ட மக்கள் அனைவருக்காகவும் உயிரை கொடுத்தாரு. யார் யார் நம்புறாங்களோ அந்த உயிரினுடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், உயிர்த்தெழுவார்கள், வாழ்விற்கு உயிர்த்தெழுவார்கள். நம்ம மனசை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும், கொஞ்சம் விரிச்சு வைக்கணும். அகலம் பத்தாது, ஆழம் பத்தாது, உயரம் பத்தாது. அன்பிற்குரிய இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருக்கும் வேளையில் எங்களை அன்பு செய்து எங்களுக்காக உயிர் கொடுத்த, இரத்தம் சிந்தி உயிர் கொடுத்த உம்முடைய திருமகன் கிறிஸ்துவை போல நாங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்ற 100 மதிப்பெண்கள் பெறுகின்ற நிலைக்கு, அந்த இலக்கிற்கு நாங்களும் உயர உயர பறந்து வர வேண்டும். எங்களுக்கு அருளை தாரும், ஆற்றலை தாரும், ஆவியானவரை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.